என்னடா கதை இது அப்படின்னு நம்ம வந்து கேட்டால் ஏதோ நம்ம தான் ஏதோ வந்து தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ வந்து இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும் வந்து மக்கள்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிறாங்க. என்னென்னா மகாநதி சீரியலில் ஆரம்பத்தில் உண்மையிலே பாராட்டி ஒரு மாதிரி யங்கான ஒரு கேஷுவலான கதையாக இருக்குது சில நேரங்களில் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தோம். அதுவும் வந்து குடிச்சிட்டு 2 பேரும் பேசுவாங்க. இப்போ விஜயும் காவேரியும் வந்து அந்த கொடைக்கானலில் வச்சு அப்போது 2 பேருடைய முன்னாள் காதலை பற்றி 2 பேரும் பேசிக்கிறது. அதுவும் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு முன்னாள் காதல் இருந்தாலும் அது முக்கியமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழைய காதல் கதையை வந்து தன்னுடைய கணவருக்கு சொல்ல அவ்வளோ பயப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த ஒரு கதையில் அதெல்லாம் உடச்சி 2 பேரும் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்து காவேரி கேட்பாங்க, அவனை மாதிரி நீ என்னை விட்டு போயிடு வரல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்லாவே இருந்துச்சு, ஒரு மாதிரி எமோஷ்னலாக. அதே சமயத்தில் அவங்க 2 பேரும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காதலில் விளையாடுறது ஒரு எல்லா கதையிலையுமே வெறுப்புலேருந்து விருப்பம் வரது அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. மோதல்லேருந்து காதல்னு கொண்டு போனாங்க. இந்த கதையில் இந்த 2 கதாபாத்திரமே ரசிக்கிறபடி இருந்துச்சு. ஆனால் எப்போ அதை யமுனாவுடைய கல்யாண ட்ராக் ஆரம்பிச்சிச்சோ அப்போ நிவினை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே தப்பாக தான் அடுத்து செஞ்சு வெண்ணிலாவை கூட்டினதுக்கப்புறம் 2 பேரும் மனசுலேருந்து பேசாமல் இருக்கிறது, சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு வந்து ஓப்பனாக பேசாமல் இருக்கிறது, பல மடத்தனமான செயல்களை செஞ்சாச்சு. இப்போ கடைசியாக என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறம் வந்து நீ வந்து வெண்ணிலா கூடயே வாழ்ந்துக்க, எனக்கு வந்து எங்கள் புள்ள அவங்க கூட பேச மாட்டா அப்படின்னு. சரி, ஓகே, தப்பு நடந்துருச்சு, எப்படியோ ஆரம்பித்தாங்க, திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கு வராரு. அவ்வளோ தூரம் எதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்க வரணும்? கான்ட்ராக்டே முடிஞ்சு போச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க வரணுங்கிறத பற்றி யோசிக்கிற மாதிரி யாரும் தெரியல. திருப்பி இந்த கதையில் வந்து நெகட்டிவாக மட்டும் தான் எழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி எரிச்சலான விஷயமாக தான் இருக்குது. அப்படி இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னா என்ன விஷயங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரெஸ்ஸுலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் பல சூப்பரான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அதில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இடம்பொருள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.